குட்டி சைத்தான் கையில வச்சுட்டே அலையணும். பெண்களுக்கு பெரிய சைத்தான் டிவி, குழந்தைகளுக்கு குட்டி சாத்தான். பிள்ளைய சத்தம் போடுச்சுன்னா மொபைல் எடுத்து வாட்ஸ்அப் கையில் வச்சுக்க, நீ டிவியை பாரு. டிவி பார்க்கறது பெரிய இப்ளீஸ்னா மொபைலு. நீ டிவி எல்லாம் ஓரம் கட்டப்பட்டாச்சு. டச் போன், ஸ்மார்ட் போன் என்கிட்ட சொல்றாங்க. என்கிட்ட வாட்ஸ்அப் இல்லை. வாட்ஸ்அப் இல்லையா? இல்லை. டச் போன் இல்லை. டச் போன் இல்லையா? என்ன எனக்கு ஈமான் இல்லைங்கிற மாதிரி. அது பெரிய ஆச்சரியமா இல்லாட்ட என்ன குடியா முடியும். நீ டச் போனை வச்சு என்ன கிழிச்ச? என்கிட்ட டச் போன் இல்லாம என்ன செஞ்சுட்டேன்? அமலாடாது இபாதத்தான் வச்சுக்கலாம். டச் போனால என்ன நடக்கு யோசிச்சு பாருங்க. அவரவர் தங்கள் போனை வைத்துக் கொண்டு ஹலாலை பார்ப்பது அதிகமா, ஹராமை பார்ப்பது அதிகமா? ஜும்மால உட்கார்ந்துருப்பிய, வாரத்துக்கு ஒரு வேணா குரானை வச்சு என்ன செய்ய, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வேலை பள்ளி போன வெளியே போன பிறகு எல்லா ஹராபால இருக்கு, எல்லா ஷைத்தானும் அதனால வர்றான். இன்னும் சொல்ல போனா இந்த புறம் பேச கோல் சொல்லுது வெளிநாடு வரை செல்கின்றன. ட்விட்டர், வாட்ஸ்அப் சொல்ல என்ன, அவன் அங்கிருந்து உன மெசேஜ் போடுறான். அந்த பொம்பளை அவன் கூட ஓடிச்ச என்னாச்ச, அதுவா ஓடி போயிட்டாங்க. இப்ப எந்த ஊர்ல இருக்க அவன் பேசுறாங்களாமா. ஒரு வினாடியில் கோடிக்கணக்கான நபருக்கு செய்தி பரவப்படுகிறது. அப்ப நீ புறம் பேசுற எத்தனை பேற்ற? 50 பேற்ற இல்ல, கோடிக்கணக்கான பேற்ற புறம் பேசுற. இத்தனை பாவங்கள் வந்தால் உன் நன்மை என்னாகும்? அதுதான் பாலம். மலை போன்ற நன்மைகள் எல்லாம் பதறி சிதறிவிடும். ஒவ்வொரு நாள் கூட்ட கூட்டமா யாரெல்லாம் என்ன பத்தி கோல் சொல்லலாம், என் குடும்பத்தை கெடுத்தான், என் வியாபாரத்தை கெடுத்தான், என்ன அநியாயம் பண்றான், கோடிக்கணக்கான பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவானே. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.